சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் முதல் இஷ்ட தெய்வம் வரை அனைத்து தெய்வங்களையும் சந்தோஷமாக்க விளக்கு ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை சேர்க்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், ஏன் இத்தனை சிறப்புகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொதுவாக பூஜை அறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, மண்ணகல் விளக்கு அப்படின்னு நம்ம பல வகையான விளக்குகள் ஏற்றுவோம். இப்போ விளக்கில் நிறைய வகையான விளக்குகள் வந்துடுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஓம் போட்ட விளக்குகள், அடுத்தது மாட விளக்கு, ஆத்ம விளக்கு அப்படின்னு சொல்லி பல வகையான விளக்குகள் வந்துடுச்சு. ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் போது அந்த தெய்வம் ரொம்பவே மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்து லக்ஷ்மி விளக்கு, குபேர விளக்குன்னு நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படி குலதெய்வம் முதல் அனைத்து உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் மகிழ்ச்சியாக்க நம்ம எந்த விளக்கு நீங்கள் ஏற்றுனாலும் சரி, நாங்கள் குலதெய்வத்திற்காக மண்ணகல் விளக்கு ஏற்றுறோங்க, காமாட்சி விளக்கு ஏற்றுறோங்க, எந்த விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் இந்த ஒரு பொருள் நீங்கள் சேர்க்கும்போது அனைத்து தெய்வங்களும் மகிழ்ச்சி அடையும். அப்பேற்பட்ட ஒரு எளிய பொருள் தான். கண்டிப்பாக இது அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு தான். நீங்கள் விளக்கேற்றும் போது இதை ஒன்று செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட பார்க்க முடியும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் ஒரு 3 விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த 3 விளக்குக்கும் அடியில் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம விளக்கு ஏற்றுறப்ப என்ன பண்ணுவோம், விளக்கு அப்படியே தரையில் வைக்க மாட்டோம். ஒரு தட்டு வைத்து அதற்கு மேலே தான் நம்ம விளக்கு வைப்போம். அந்த தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து 5 ரூபாய் நாணயம், பித்தளையினால் ஆன 5 ரூபாய் நாணயத்தில் பின்னாடி பக்கம் சிங்க முகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த முகத்திற்கும் ஒரு பொட்டு வச்சு, சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதை அடியில் வச்சு அதன் மேலே நீங்கள் தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக அனைத்து தெய்வங்களும் மகிழ்ச்சி அடையும். ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேலே நம்ம தீபம் ஏற்றுனா தெய்வங்கள்லாம் மகிழ்ச்சி அடையுமா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வங்கள் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு இடத்துல கருவறையில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல பல ரொம்பவே சக்தி வாய்ந்த கற்கள் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அது மேலே நிறைய எந்திரங்கள் வைத்து அதன் மேலே தான் ஒரு தெய்வ சக்தியையே உட்கார வைப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வங்கள் தீப ஒளியில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. குலதெய்வம்லாம் பார்த்திங்கன்னா தீப ஒளியில் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அதற்காக தான் இந்த 5 ரூபாய் நாணயத்தில் பின்பக்கத்தில் உள்ள சிங்க முகத்தில், அதாவது சிங்கத்தை சிம்மாசனமாக ஏற்றி என் தெய்வம் விருப்பமுடன் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற தாற்பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த 5 ரூபாய் நாணயம் நம்ம வச்சு விளக்கு ஏற்றுவது. அதுலேயும் 1 ரூபா 2 ரூபா நாணயம்லாம் வைக்கக்கூடாதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ரூபாய் 2 ரூபாய் நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கும். சில்வர் அப்படிங்கிறது சனியின் ஆதிக்கம் நிறைந்த பொருள். பொதுவாக நம்ம பூஜை அறைக்கு சில்வர் பயன்படுத்துவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் பித்தளையினால் ஆன 5 ரூபாய் நாணயத்தை நான் வைக்க சொன்னது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் உணர முடியும். அது என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக தீபம் ஏற்றுவதை விட இந்த 5 ரூபாய் நாணயம் வைத்து தீபம் ஏற்றும் போது அந்த தீப சுடர்களில் உங்கள் தெய்வங்கள் காட்சி கொடுப்பதை உங்களால் கண் கூட உணர முடியும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்குது அப்படின்னா, நீங்கள் தினமும் அன்றாடம் விளக்கு ஏற்றணும். உங்கள் வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றும் போது உங்கள் குலதெய்வ விளக்கு அல்லது காமாட்சி விளக்கில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை உள்ளே போட்டுருங்க. அதாவது அந்த நாணயம் விளக்குக்கு என்ன ஊற்றுவீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல 5 ரூபா நாணயத்தை போட்டு அதில் தீபம் ஏற்றுங்க. வாரத்தில் ஒரு நாள் அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தமாக தொடச்சி ஒரு உண்டியல்லையோ ஒரு டப்பாலையோ போட்டு வச்சுருங்க. இது போல் தொடர்ந்து 48 வாரங்கள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் சொந்த வீடுக்கான கனவுகள் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறு கட்டாயம் நிகழும். இதை நீங்கள் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.